இறால் கிரேவி, இறால் ஃப்ரை 2மே ரெடி பண்ணியிருந்தேன். இதுக்கு ஃபஸ்ட்டு இறால உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் தக்காளியை நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகா, 1 கொத்து கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரைச்சி வச்சிருந்த தக்காளி பேஸ்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இறாலையும் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் போல் குக் பண்ணோம் அப்படின்னாவே இறால் சூப்பராக வெந்து வந்துடும். கடைசியாக கொத்தமல்லி தூவி விட்டு இறக்கணும் அப்படின்னாவே இறால் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இறால் ஃப்ரை பண்ணுறதுக்காக மசாலா தடவி வச்சுருந்தேன். அது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறி வந்திருக்கும். அப்போ தான் மசாலாலாம் இறங்கி ஃப்ரை பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து தோசைக்கல்லில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு இறாலை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா ஃப்ரை பண்ணோம் அப்படின்னாவே இறால் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடும்.